மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ் தென்றல் அப்படிங்கிற சீரீஸ்ல தேர்வு எண் 6 உடைய விளக்கம் பார்க்கலாம். ஸோ புணர்ச்சி விதிகள்லேருந்து 20 கொஷின் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ 20 கொஷினும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதில் நம்ம இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எது பொருந்தாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வாழை கூட்டல் மரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது இயல்பாகவே புணரக்கூடியது, எந்த ஒரு இயல்பு புணர்ச்சி அப்படின்ற விதியில புணரக்கூடியது. அதே மாதிரி தான் செடி கொடி அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், மண்மலை அப்படின்றதும் அதே மாதிரி தான். அப்போ அது மூணுமே என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றது. ஆனா பல்கூட்டல் பசை அப்படின்றது புணரும்போது எப்படி புணரும் அப்படின்னா பற்கூட்டல் பசை அப்படின்னு பற்பசை அப்படின்னு சொல்லி மாறும். சரிங்களா? அப்ப பற்பசை அப்படின்னும் போது இங்க என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா விகார புணர்ச்சி, அதுலயும் தெரிதல் விகாரம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் இது நமக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்றோம். ஸோ இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புறம் கூட்டல் 400 என்ற சொல்லின் புணர்ச்சி விதியை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க புறம் கூட்டல் 400 சேர்த்து எழுதுனா எப்படி எழுதுவோம் அப்படின்னா புற 400 அப்படின்னு எழுதுவோம். புற 400 அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா இம் அப்படின்ற எழுத்து கெட்டிருக்கு இல்லையா? அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கெடுதல் புணர்ச்சி, கெடுதல் விகாரம். விகாரம் அப்படின்றது 3 வகை இருக்கு இல்லையா? தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுல என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இம் அப்படிங்கிற எழுத்து கெட்டிருக்கு. ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து மூன்றாவது கேள்வி, பொருத்துகள் கொடுத்துருக்காங்க. உயிர் கூட்டல் உயிர் அப்படிங்கிறது. அப்போ இது எங்க பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடியது எங்க பார்க்கணும்னா நிலைமொழியோடைய ஈற்றுல பார்க்கணும். அடுத்து இருக்கிற உயிர் அப்படிங்கிறத நம்மளோட வருமொழியோடைய முதல்ல பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா எனக்கு எங்க இருக்கு அப்படின்னா மலை அப்படிங்கிற சொல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க இல் கூட்டல் ஐ இருக்கும். அதே இது இங்க வருமொழியோட முதல்லையும் உயிர் இருக்கு. அப்ப என்ன வரும் அப்படின்னா முதல் கொஸ்டினுக்கு அது முதல்ல ஏ அப்படிங்கிறதுக்கு 3 அப்படின்றது வரும். மலை கூட்டல் அருவி அப்படிங்கிறது வரும். அடுத்து மெய் கூட்டல் உயிர்னு சொல்லும் போது நிலைமொழியோட ஈற்றுல மெய்யெழுத்து இருக்கணும், வருமொழியோட முதல்ல உயிர் இருக்கணும். அப்ப என்ன வரும் அப்படின்னா இதோட பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து உயிர் கூட்டல் மெய் அப்படின்னா நிலைமொழியோட ஈற்றுல உயிரெழுத்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எது இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஸோ இங்க என்ன இருக்கும் இன் கூட்டல் ஐ அப்படின்னு இருக்கும். அதே இது வருமொழியோட முதல்ல மா இருக்கு. இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா இம் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். அப்போ நிலைமொழியுடைய கடைசியில உயிர் இருக்கு, வருமொழி முதல்ல என்ன இருக்குன்னா மெய் எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து மெய் கூட்டல் மெய் அப்படின்னு சொல்லும் போது நிலைமொழியோட கடைசியிலையும் என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு மெய் எழுத்து இருக்கணும், வருமொழி முதல்லையும் மெய் எழுத்து இருக்கணும். மா அப்படின்றது அதே தான், இம் கூட்டல் ஆ. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா மெய் எழுத்து இருக்கு. அப்போ கரெக்டா ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா 3, 4, 1, 2 அப்படிங்கிறது பி ஆப்ஷன் தான் ஆன்சர்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நாலாவது கேள்வி, கூற்று கொடுத்துருக்காங்க. ஓடை கூட்டல் ஓரம் அப்படின்றது ஓடை ஓரம் என புணரும் அப்படின்னு கொடுத்து அதற்கான காரணமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் சேரும் போது உடம்படுமை புணர்ச்சி என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓடை அப்படிங்கிறதுல டை அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அப்போ இங்க ஓரம் அப்படின்றதுல ஓ அப்படிங்கிறது இருக்கு. இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா நிலைமொழியோட ஈற்றிலையும் உயிர் இருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள், உயிரை முதலாக உடைய சொற்கள் வரும்பொழுது 2 உயிரெழுத்தும் புணர்றதுக்காக அங்க ஒரு மெய்யெழுத்து உருவாகும். அந்த மெய்யெழுத்து தான் உடம்படுமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த புணர்ச்சியை தான் உடம்படுமை புணர்ச்சின்னு சொல்றாங்க. உடம்படுமைகள் எது இருக்கும் அப்படின்னா இ அப்புறம் இவ் அப்படின்றது இருக்கும். ஸோ உடம்படுமை புணர்ச்சி கீழே விதி பார்ப்போம், அப்போ பார்க்கலாம். அப்போ எனக்கு கூற்றும் காரணமும் சரியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஏ ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது கேள்வி, கூற்று கொடுத்துருக்காங்க. காடு கூட்டல் மரம் அப்படிங்கிறது காட்டு மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான காரணமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னொற்றிரட்டல் என்னும் விதி அப்படின்னு சொல்றாங்க. தன்னொற்றிரட்டல் அப்படிங்கிற விதி எதுக்குரியது அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சிக்குரியது. தன்னொற்றிரட்டல் என்பது பண்பு பெயர் புணர்ச்சிக்கான விதி. அது இங்க வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்க பண்பு பெயரே கிடையாது. அப்புறம் எப்படி பண்பு பெயர் புணர்ச்சி வரும் இல்லையா? அப்ப இங்க என்ன விதி வரும் அப்படின்னா நெடிலோடு உயிர்த்தொட குற்றியல் உகரங்களுள் டா ரா ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஒற்று அப்படின்னா டாவும் ரா அப்படின்ற 2 ஒற்றும் இரட்டும். எப்போ அப்படின்னா நெடில் தொட குற்றியலுகரமாகவோ இல்ல உயிர் தொட குற்றியலுகரமாகவோ இருக்கக்கூடிய வார்த்தைகள் நிலைமொழியில வந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய டா ரா அப்படின்ற 2 ஒற்றும் இரட்டித்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க காடு அப்படிங்கிற சொல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இது நெடில் தொடர் குற்றியலுகரம்.
ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த டூ அப்படிங்கிறது குற்றியலுகர உகரம், அதாவது குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றது. வல்லின உகரம். வல்லின உகரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா நெடில் எழுத்தாக இருக்கு. அது ஈரெழுத்து சொல்லாக இருக்கு. அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க விதி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படிங்கிற விதிப்படிதான் இங்க புணர்ந்திருக்கு. அப்ப கூற்று எனக்கு சரிதான், காட்டு மரம் அப்படின்னு தான் வரும். அதே எனக்கு காரணமா கொடுத்துருக்கிறது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ காட்டு மரம் அப்படிங்கிறதுல காடு அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, இந்த காடுன்ற சொல் நெடில் தொடரா இருக்கறனால இங்க இருக்க ஒற்று இரட்டிக்கும். அப்ப காடு அப்படின்றதுல இட்டுன்றது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா காட்டு அப்படின்னு சொல்லி மாறும். இந்த டூல இருக்கக்கூடிய இட்டு கூட்டல் ஊன்னு சொல்லுவோம், அந்த இட்டு இரட்டித்து வரும் அப்படின்னு சொல்றோம். அதான் டா ரா ஒற்று இரட்டும்னு சொன்னது. அடுத்து 6வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள்னு சொல்லுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா அப்படின்னா சரிதான். அது எதுக்கு பயன்படுதுன்னு பார்க்கும்போது மொழியை பிழையின்றி கையாள புணர்ச்சி விதிகள் உதவுகின்றன அப்படிங்கிறதும் சரிதான். அப்ப கூற்று 1ம் 2ம் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்றோம், ஏ ஆப்ஷன். அடுத்து 7வது கேள்வி, பல கூட்டல் உயிர் என்னும் சொல் எவ்விதிப்படி புணரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல கூட்டல் உயிர் அப்படின்ற சொல் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க லால என்ன இருக்கு அப்படின்னா இல் கூட்டல் ஊ இருக்கு. அப்போ நிலைமொழி ஈற்றிலையும் உயிரெழுத்து, வருமொழியோட முதல்லையும் உயிரெழுத்து. அப்ப 2 உயிரெழுத்துக்கள் புணரணும் அப்படின்னா அந்த இடத்துல உடம்படுமை அப்படின்றது உருவாகும். அப்ப இங்க என்ன உயிர் இது கூட்டல் ஆதான் லா, சரிங்களா? ஸோ அதை மாற்றி எழுதிட்டேன். ஸோ அது வந்து பல கூட்டல் உயிர் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இது புணரணும் அப்படின்னா உடம்படுமை தோன்றும். அதற்கான விதி என்ன அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஈ ஐவழி எவ்வும் அப்படின்னும், அதே இது ஏனைய உயிர் வரி வவ்வும்னு படிச்சிருப்போம். அப்ப ஏனைய உயிர் அப்படின்னா ஐ இந்த 3 எழுத்து வந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எவ்வும், அதாவது ஈன்ற உடம்படுமை தோன்றும். ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா எனக்கு வவ்வும்னு கொடுத்துருப்பாங்க. இதே இது ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்ததுன்னா அது ஈயும் வரலாம் இவ்வும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விதியில. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இங்க இருக்கிறது அப்படிங்கிறது, அப்ப எனக்கு இங்க என்ன உடம்படுமை வரும் அப்படின்னா இவ் அப்படிங்கிற உடம்படுமை வரும். இந்த இவ்வும் ஊவும் சேர்ந்து என்னவா மாறும்னா ஊன்னு மாறும். அப்ப எனக்கு பல கூட்டல் உயிர் என்னும் சொல் எவ்விதிப்படி புணரும் அப்படின்னா பல உயிர்னு மாறும். அது என்ன புணர்ச்சி அப்படின்னா உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப நிலைமொழி கடைசியில உயிரெழுத்து, வருமொழியோட முதல்ல உயிரெழுத்து அப்படின்றத வச்சு உடம்படுமை புணர்ச்சின்றது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 8வது கேள்வி, கூற்று வயிறு கூட்டல் பசி என்பது வயிற்று பசி என புணரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா அப்படின்னா சரிதான். அதுல நெடிலோடு உயிர்த்தொட குற்றியலுகரங்கள் ட ர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு கொடுத்துருக்க விதியும் சரியா அப்படின்னா விதியும் சரிதான். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு அப்படிங்கிற சொல்ல இங்க லாஸ்ட் இருக்கக்கூடிய உகரம் என்னன்னு பார்த்தோம்னா வல்லின உகரம் தான். வல்லின உகரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈ அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம், ஈ கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா உயிரெழுத்தை தொடர்ந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா வல்லின உகரம் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லுவோம்னா உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். அப்ப நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்களுள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒண்ணு நெடில் தொடர் குற்றியலுகரமா இருக்கணும், இல்ல உயிர் தொடர் குற்றியலுகரமா இருந்தா அங்க வரக்கூடிய டா ரான்ற ஒற்று என்ன செய்யும், இரட்டித்து வரும். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ரூல இருக்கக்கூடிய இற்றுன்றது என்ன செய்யும், எனக்கு இரட்டித்து வரும். அப்ப எப்படி வரும் அப்படின்னா வயிற்று பசி அப்படின்னா வரும். அப்ப இற்று அப்படின்றது இரட்டித்து வருது அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா சரியாக இருக்கு. அடுத்து பார்க்கறது 9வது கேள்வி, முற்றும் அற்று ஒரோ வழி என்னும் விதிப்படி புணர்ந்த சொல்லை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய முற்றும் அப்படிங்கிற சொல்ல வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது முற்றியலுகரத்துக்கான விதி. ஒரு வார்த்தை முற்றியலுகரமா இருக்கும்னா அதுக்கு 2 கண்டிஷன் தான் இருக்கு. ஒண்ணு என்னது அப்படின்னா ஒண்ணு எனக்கு கடைசியா இருக்கக்கூடிய உகரம் வல்லினம் அல்லாத பிற உகரங்களா இருக்கணும், அப்படி இல்லைன்னா தனி குறிலை தொடர்ந்து வல்லின உகரம் வந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷன் தான் படிச்சிருக்கோம். அப்ப இங்க என்ன கண்டிஷன் படி பாக்குறோம் அப்படின்னா இங்க எங்க வல்லினம் அல்லாத உகரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப வல்லினம் அல்லாத உகரம் எதெல்லாம் வல்லின உகரம் அப்படின்னா குசுடு துகுருன்னு படிச்சிருக்கோம். இந்த
இந்த 6 எழுத்து தான் வல்லின உகரம், கசட தபர அப்படிங்களுடைய உகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது அல்லாத பிற உகரம் அப்படின்னு பார்த்தாலும் எதுதான் வரும்? வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்ற வார்த்தை தான். அப்ப இது மட்டும்தான் முற்றும் மற்றும் ஒரோவலியில வரும். என்ன மாதிரின்னு பார்க்கலாம். இங்க முரடு கூட்டல் காலை அப்படின்னு சொன்னோம்னா முரட்டு காலைன்னு வரும். இது நெடிலோடு உயிர்த்தொட குற்றியலுகரம், இது குற்றியலுகர புணர்ச்சி. அதே தான் இங்கேயும் என்ன வரும்? வட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்றதும் எனக்கு வன்தொட குற்றியலுகரமாக இருக்கு. அதாவது இதுவும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு குற்றியலுகர புணர்ச்சியாக இருக்கும். அப்ப எனக்கு வரவு கூட்டல் அறிந்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் முற்றியலுகரமா இருக்கு. ஏன் அப்படின்னா கடைசியா இருக்கக்கூடிய ஊ அப்படிங்கிறது என்ன கிடையாது, எனக்கு வல்லின உகரம் கிடையாது. அதை வச்சு முற்றும் மற்றும் ஒரு ஒலி தான் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 10வது கொஸ்டின். பல சில என்னும் இவை தம்முன் தாம்வரின் இயல்பும் மிகவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிகலும் அப்படின்னு. இப்போ எனக்கு கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா, இந்த வரிக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரிக்கு பொருந்தாத சொல் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பல சில அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு. தான் முன்னாடி தன்னோட வார்த்தையும் வந்தது அப்படின்னா ஒண்ணு அது இயல்பாக புணரும், இல்லை அப்படின்னா அது மிகுந்து புணரும். அதாவது வல்லினம் மிகுந்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இயல்பாக புணரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இயல்பாக என்ன செஞ்சிருக்கு? இது ரெண்டும் புணர்ந்திருக்கு. இது என்ன இருக்கு அப்படின்னா மிகவும் மிகழும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது படி புணர்ந்திருக்கு. அப்ப இது மட்டும்தான் அதுல வரல இல்லைங்களா? சோ அததான் இங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பல சில என்னும் இவை தம்முன் தாம்வரின் இயல்பும் மிகழும். இயல்பாக என்ன செஞ்சிருக்கு? எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இயல்பாக சேர்ந்திருக்கு. இங்க மிகழும் நடந்திருக்கு. அங்க என்ன இருக்கு? பாக்கு அந்த வல்லின எழுத்து என்ன செஞ்சிருக்கு? மிகுந்து வந்திருக்குன்னு சொல்றோம். அப்ப இங்க பற்பல அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா ரகரம், அதாவது லகரம் ரகரமாகலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பல சில புணர்ச்சியில வரக்கூடியதான். சோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியதுல இயல்பும் மிகழும் அகரம் ஏக என்னாகும் அப்படின்னா லகரம் ரகரமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு அப்புறமா வரக்கூடிய அடுத்த வரிப்படிதான் இந்த வார்த்தை புணர்ந்திருக்கும். கேட்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட இந்த வரிக்கு மட்டும் பொருந்தக்கூடியதுன்னா இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான். 4வது ஆப்ஷன் அதுக்குள்ள வரல, அதனால அது பொருந்தலைன்னு சொல்றோம். அடுத்து 11 தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திசை பெயர் புணர்ச்சி கொடுத்திருக்காங்க. திசை பெயருடன் திசை பெயரோ இல்ல பிறவோ சேர்ந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கண்டிஷன் இருக்கு. என்ன மாதிரி அப்படின்னா கல் ஒற்று நீங்க என்ன ஆகும் அப்படின்னா ரகரம் ந ல வாகும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ரகரம் நாவாவோ இல்ல லாவாகவோ மாறும்னு கொடுத்திருப்பாங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்குன்னு இருக்கு, தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்குன்னு மாறிருக்கு. இங்க இருக்கக்கூடிய இற்றுன்றது இன்னும் மாறி இருக்கு. ஆனா இங்க மேற்கு கூட்டல் நாடு என்ன வரணும் அப்படின்னா மேல் நாடுன்னு வரணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய ரகரம் லகரமா மாறணும். அது மாறல, அதனால அது மட்டும் என்ன செய்யல அப்படின்னா தவறாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து 12 திரை கூட்டல் படம் என்னும் சொல் எவ்விதிப்படி புணரும்னு கேட்டிருக்காங்க. திரை கூட்டல் படம் என்பது திரைப்படம் அப்படின்னு புணரும். அப்படிங்கிறது தோன்றும். அது என்ன விதி அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா சா தா பா அப்படின்ற 4 வழிநிலத்துக்கள் மிகுந்து வரும். இங்க பா அப்படிங்கிற வழிநிலத்து என்ன செஞ்சிருக்கு? இயல்பாகவே என்ன வந்திருக்கு அப்படின்னா மிகுந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13 பின்வருணவற்றில் பொருந்தாததை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா பகடு கூட்டல் வாழ்க்கை என்பது எப்படி ஆகும் அப்படின்னா பகட்டு வாழ்க்கைன்னு மாறும். சோறு கூட்டல் பானை சோற்று பானை. கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டின்னு மாறும். இது 3மே என்ன விதிப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு நெடிலோடு உயிர்த்தொட குற்றியலுகரங்கள் டா ரா ஒற்று இரட்டும் அப்படிங்கிற விதி. அப்ப இங்க இருக்கக்கூடிய கதவு கூட்டல் அடைப்பான் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கதவு அடைப்பான்னு மாறும். அதாவது இங்க இருக்க உயிரெழுத்துனால இங்க இருக்கக்கூடிய என்ன ஆயிரும்? உகரம் கெட்டு கதவு அப்படின்னு இருக்கும். அது ஆவோட சேரும் போது கதவு அடைப்பான் அப்படின்னு மாறும். கதவு அடைப்பான் அப்படின்னு மாறி இருக்கும். சரிங்களா? அப்போ இது மட்டும் என்ன விதி அப்படின்னா முற்றும் மற்றும் ஒரோ வழி அப்படிங்கிற விதிப்படிதான் இது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப மிச்சம் 3மே எனக்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா நெடிலோடு உயிர்த்தொட குற்றியலுகரங்களுள் டா ரா ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே அப்படிங்கிற விதி. டி ஆப்ஷன் மட்டும் முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கிற விதி.
அடுத்து பார்க்கறது 14 பண்பு பெயர் புணர்ச்சி விதிகளில் பொருந்தாதே தேர்க அப்படின்னு சொல்றாங்க. ஆதி நீடல் என்பது பண்பு பெயர் புணர்ச்சி தான். இடையுகரம் ஈயாதலும் பண்பு பெயர் புணர்ச்சி தான். தனிக்குறிமுன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் தன்னொற்றிரட்டல் கொடுத்துருக்காங்க. தன்னொற்றிரட்டல் முன்னாடியே சொன்னோம் பண்பு பெயர் புணர்ச்சி. அப்ப எது வரும் அப்படின்னா சி ஆப்ஷன். தனிக்குறிமுன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதி மெய்யீற்று புணர்ச்சிக்கான விதி, அது மட்டும் பொருந்தாது அப்படின்னு சொல்றோம். அடுத்து 15 பொருந்தாததை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பூ கூட்டல் கடை என்பது பூக்கடை அப்படின்னு சொல்லி மாறும். இங்கே ஏற்பட்டிருக்கிறது தோன்றல் விகாரம். கல் கூட்டல் சிலை கற்சிலைன்னு மாறும். இங்கே ஏற்பட்டிருக்கிறது என்னது அப்படின்னா திரிதல். இற்றாக தெரிந்திருக்கு, திரிதல் விகாரம். கபில பரணர் அப்படின்றது சேர்த்துனா கபிலர் இரு மட்டும் போயிடும், அது கெடுதல் விகாரம்னு சொல்றோம். அப்ப இங்க எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு விகார புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனா நாடகம் கூட்டல் கலைன்ற சொல்ல எடுத்துட்டோம்னா இங்க 2 வகையான விகாரங்கள் ஏற்பட்டிருக்கும். எப்படி அப்படின்னா நாடக கையில என்ன ஆகும் அப்படின்னா கெடுதல் விகாரம் ஏற்படும், அதன்படி இம்மு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நாடக கலைன்றது ஒண்ணு சேரும்போது இக்குங்கிற எழுத்து உருவாகும், வல்லினம் மிகும். அப்போ அது என்னது அப்படின்னா தோன்றல் விகாரம். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2 புணர்ச்சி விதிகள், 2 விதி வந்திருக்கு. கெடுதல் விகாரமும் தோன்றல் விகாரமும் ஏற்பட்டிருக்கு. அதை வச்சு இதை பொருந்தலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்கறது 16வது கேள்வி. பெரியன் என்ற சொல்லிற்கு பொருத்தமான பண்பு பெயர் புணர்ச்சி வகையை தேர்கன்னு கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட வார்த்தையை பிரிச்சு எழுதிக்கலாம். பெரியன் அப்படின்றத பெருமை கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஈறுபோதல் அப்படிங்கிற விதி வரும். ஈறுபோதல் விதிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா இடை உகரம். இங்க ரூல் என்ன இருக்கு, இற்கூட்டல் ஊ இருக்கு. இடை உகரம் என்ன ஆகும் அப்படின்னா ஈயாக மாறும். அப்ப இற்கூட்டல் ஈ ரீயா மாறி பெரி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு, இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு உடம்படுமை தோன்றும். இங்க இருக்கிற உயிரெழுத்து என்னது அப்படின்னா ஈ, இற்கூட்டல் ஈ அப்படிங்கிறது ஈவழி என்ன ஆகும் அப்படின்னா எவ்வும். அப்ப ஈ அப்படின்னு வரும். ஈயும் ஆவும் சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா யாவா மாறி பெரியன் அப்படின்னு மாறும். ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த பெரியன் என்ற சொல்லி பொருத்தமான பண்பு பெயர் புணர்ச்சி தான் கேட்டிருக்காங்க. எனக்கு ஆதி நிழல் ஏற்படலை, முன்னின்ற மெய் எதுவுமே தெரியல, தன்னொற்றும் இரட்டலை. அப்ப என்ன வரும் அப்படின்னா இடையுகரம் ஈயாதல் அப்படிங்கிறது தான் வரும். இடையுகரம் ஈயாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப டி ஆப்ஷன் மட்டும் வரும். அடுத்து பார்க்கறது 17 தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எது வரும் அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மற்ற வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா செந்தமிழ் அப்படிங்கிற சொல்ல எடுத்தோம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ்னு எழுதும். அப்ப செம்மை கூட்டல் தமிழ் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஈறுபோதல் ஏற்படும். அதுக்கப்புறமா முன்னின்ற மெய்திரிதல் படி இங்க இருக்கக்கூடிய தாக்கினமா என்ன எனக்கு இங்க இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இந்தாக மாறி செந்தமிழ்னு மாறிடும். அப்ப முன்னின்ற மெய்திரிதல் என்பது சரிதான். அடுத்து நெட்டிலை அப்படின்றது நெடுமை கூட்டல் இலை அப்படின்னு வரும். இங்க என்ன ஆகும் ஈறுபோதல் விதி, அதுக்கப்புறமா எனக்கு தன்னொற்றிரட்டல் அப்படிங்கிற விதி வரும். தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதிப்படி நெடு அப்படிங்கிறதுல இந்த இட்டு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறமா இலைன்றது இருக்கும். இதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும். இட்டும் ஈயும் சேர்ந்து டி அப்படின்னு சொல்லி மாற்றி நெட்டிலை அப்படின்னு சொல்லி மாறும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பைந்தமிழ் அப்படிங்கிற சொல். பைந்தமிழ் எடுத்துட்டோம்னா பசுமை கூட்டல் தமிழ்னு இருக்கும். பசுமை கூட்டல் தமிழ்ல ஈறுபோதல் விதி, அதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னா எனக்கு அடி அகரம் ஐயாக மாறும். அந்த விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா பைசு கூட்டல் தமிழ்னு வரும். இதுக்கப்புறமா எனக்கு இணையவும் அப்படின்னு ஒரு விதி பயன்படுத்துவோம். இந்த இணையவும் விதியை இதை சேர்க்கணுன்றதுக்காக கடைசி ஆப்ஷனா பயன்படுத்துறது பண்பு பெயர் புணர்ச்சியில. அப்ப அதுபடி இணையவும் விதிப்படி இந்த சு அப்படிங்கிறது கெட்டுடும். அதுக்கப்புறம் இனமிகள் விதிப்படி இந்த இங்க இருக்கக்கூடிய இத்துக்கு இனமான இந்து பைந்தமிழ்னு மாறும். இதே ப்ரொசீஜர் தான் எங்க வரும் அப்படின்னா பைந்தளிர் அப்படிங்கிறதுக்கும் வரும். பைந்தளிர் என்பது பசுமை கூட்டல் தளிர்னு பிரிப்பாங்க. அப்ப இங்கேயும் என்ன விதி தான் வரணும் அப்படின்னா ஆதி நீடல் கிடையாது, அடியகரம் ஐயாதல்.
இதே விதிதான் இங்கேயும் வரும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து 17க்கு அடுத்து 18 பார்க்குறோம். பொருந்தாததை தேர்க உடம்படுமை புணர்ச்சியில பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது வரும் அப்படின்னா இவனே, இவன், தீயெறி, சேவடி இது எல்லாமே உடம்படுமை புணர்ச்சி தான். இங்க நிற்பதில்லை அப்படிங்கிறது மட்டும் எடுத்தோம்னா பிரிச்சு எழுதுனா எப்படி எழுதுவோம்? நிற்பது கூட்டல் இல்லைன்னு எழுதுவோம். இது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு குற்றியலுகர புணர்ச்சி படி இங்க ஈ வந்திருக்கு. அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதுபடி மிச்சம் என்ன இருக்கும்? இத்து மட்டும் இருக்கும். இத்தும் ஈயும் சேர்ந்து தீயா மாறிதான் நிற்பதில்லைன்னு மாறி இருக்கும். அப்போ இதுல பொருந்தாது எது அப்படின்னா சி மட்டும்தான். மிச்சம் எல்லாமே உடம்படுமை புணர்ச்சி. அடுத்து 19 ஓய்வின்றி என்னும் சொல்லிற்கான புணர்ச்சி விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓய்வின்றி அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு எழுதணும்னா ஓய்வு கூட்டல் இன்றின்னு வரும். இங்க இருக்கக்கூடிய உகரம் வல்லின உகரமா அப்படின்னா கிடையாது. அது என்ன உகரம் அப்படின்னா முற்றியல் உகர சொல். அப்போ முற்றியல் உகர புணர்ச்சி தான் இங்க வரும். அப்போ ஏ ஆப்ஷன் முற்றியல் உகர புணர்ச்சி. ஸோ இங்க என்ன உயிரெழுத்து வந்திருக்கனால இங்க இருக்கக்கூடிய உகரம் போய் இவ் இருக்கும். இவ்வும் ஈயும் சேர்ந்து ஓய்வின்றி வீயாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய லாஸ்ட் இருக்கக்கூடிய உகரம் வல்லின உகரமா இருக்கான்னு பார்க்கணும். வல்லின உகரம் இல்லைன்னா அது என்ன உகரம்? முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து 20வது கேள்வி தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பு கூட்டல் அற்ற என்பது ஒப்பற்ற அப்படின்னு தான் மாறும். அதே மாதிரி கடுமை கூட்டல் சூழ் கடுஞ்சூழ், தமிழ் கூட்டல் இசை தமிழ் இசை தான். இங்க இவை கூட்டல் உண்டு அப்படிங்கிற சொல்ல எடுத்தோம்னா என்ன வரணும் அப்படின்னா இவை உண்டுன்னு வரணும். ஏன் இவை உண்டுன்னு வரணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஐ இருக்கு, இங்க ஊ இருக்கு, ரெண்டுமே உயிரெழுத்து. ஐவழி எவ்வும் தான். ஈ ஐவழி எவ்வும். அப்ப ஈ அப்படிங்கிற உடம்படுமை தான் வரணும். அப்ப ஈயும் ஊ சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா யூவா தான் மாறும், ஊவா மாறாது. அதனால டி மட்டும்தான் தப்பா இருக்கு. அதாவது மிச்சம் மூணுமே எப்படி இருக்கு அப்படின்னா சரியாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு தமிழ் தெஞ்சலுக்கு தேர்வு 6க்கு கொடுக்கப்பட்ட 20 கேள்விக்கும் நம்ம விளக்கம் பார்த்துருக்கோம். கண்டினியூஸா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா தேர்வுகளையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில வந்துட்டு பயன்படுத்தி இதை இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த விளக்க வகுப்பு நாளைக்கான விளக்க வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.